ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய விசேஷ நாள் சொல்லலாம். எதுக்காகனா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ஸில் கூட்டம் அலைமோதும், ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய லாபம் பார்க்குறது அந்த தீபாவளி பொங்கலுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த நாள் டார்கெட் பண்ணி நிறைய படங்கள் தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் எதனா ஒரு பெரிய படம் வரும்போது மற்ற படங்கள் செதறி ஓடிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரஜினி சார் படம், ஒரு அஜித் சார் படம், ஒரு விஜய் சார் படம். ஸோ இவங்க படம் வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் வேறு எந்த படமும் வரப்போ கிடையாது. ஏன்னா எல்லா தேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதையும் மீறி வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு ரிலீஸ் டேட்டே வேறு கிடையாது, நாங்கள் ரொம்ப நாளாச்சு இந்த படத்தை எடுத்து, ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கு போட்டி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சில் சில படங்களை போட்டியாக இறக்குவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் தீபாவளி ரிலீஸுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த படம் கேட்டிங்கன்னா, அஜித் சாருடைய விடாமுயற்சி, அப்புறம் சூர்யாவுடைய கங்குவா, அப்புறம் விடுதலை பார்ட் 2, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ பேர் என்னப்பா, லவ் டுடே பிரதீப் இருக்கார்ல, அவர் நடித்த எல்ஐசி, இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கவினுடைய கிஸ், இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் இந்த தீபாவளிக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபாவளி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வருது, வியாழக்கிழமை வருது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு சும்மா வருஷம் அடிச்சு கடாச்சலான்ற மாதிரி ஒரு 5-6 படம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனால் இது எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரு 2 மாதம் முன்னாடி, ஒரு 3 மாதம் முன்னாடி சொல்லுவாங்க, இந்த தீபாவளிக்கு 5 படம் வரப்போகுது, 6 படம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போக போக எல்லா படமும் செதறி ஓடிடும். 2 படம் முன்னாடி வரும், 2 படம் பின்னாடி வரும். ஆனால் அந்த பெரிய படம் மட்டும் தான் தீபாவளிக்கு சொல்லவா கிளம்பிறங்கும். ஸோ இதை நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்படி கிடையாதுங்க. 2 படம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிளாஷில். அதாவது அஜித் சாருடைய விடாமுயற்சியும் சூர்யாவுடைய கங்குவாவும். எப்படா சொல்கிறேன் விடாமுயற்சி இன்னும் ஷூட்டிங்கே முடியலையே எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் இப்போ இந்த ஜூன் மாதம் லாஸ்ட் வீக், அதாவது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக், அந்த சமயத்தில் நெக்ஸ்ட் வீக் எண்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங். ஸோ இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரே மூச்சில் இந்த ஃபைனல் ஷெடியூல் முடிச்சுட்டு மொத்த வரைக்கும் முடிச்சு கிடைச்சிட்டு இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க 100% உறுதி ஆகிட்டாங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க படம் அக்டோபர் 10 வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ஆயுத பூஜை, இந்த லீவ் டேஸ் இதில். ஸோ இதை டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேட்டையன் சூப்பர் ஸ்டார் படம், ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த படத்தை அக்டோபர் 31, அது இல்லாமல் வியாழக்கிழமை அஜித் சாருக்கு உகந்த நாள். ஸோ அந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட்டில் கங்குவா, சூர்யா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அடிச்சுட்டு இருக்க படம் தான் கங்குவா. சூர்யா ஃபேன்ஸே பாவம், என்னடா அது எங்கள் தலைவனுக்கு படமே வரமாட்டேங்குதே, எதனா ஒன்று விடுங்கடா, படத்தை பார்க்கணும்டா, ஜஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ் பண்ணி விடுங்கடா அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் அவ்வளோ கவலைப்படுறாங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் சூர்யா போட்டு எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு, எதற்கும் படம் வந்துச்சு, இந்த படமும் சரியாக ஓடலை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 2 வருஷம் கேப்பு அவர் நல்ல படம் பார்த்தவங்களுக்கு. அதனால் எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகுடா, இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்ற அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எந்த டேட் பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா தீபாவளின்றது ஒரு பெரிய ஒரு விசேஷ நாள், எல்லாருக்கும் இந்த ஹாலிடே, எல்லாரும் அந்த ஃபன் மோடு, அந்த ஒரு பண்டிகை மோடு. ஸோ இதில் தியேட்டர் படம் பார்ப்பாங்க, அது கிளிக் ஆயிடுச்சுன்னா படம் செம்ம வசூல் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரொடியூசருக்கும் டார்கெட் பண்ணுறது தீபாவளி டார்கெட் பண்ணுவாங்க. அதுமாரி கங்குவா படத்தை ப்ரொடியூசரும் ஸ்டுடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியை டார்கெட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்குவா படமும் விடாமுயற்சி படமும் தீபாவளிக்கு கிளாஸில் மோத போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. ஸோ இதில் யாருக்கு பக்கம் ஓங்கி இருக்கும், யாருக்கு ரொம்ப ஃபேவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு லாஸ்ட்டாக தேட்டரில் ஹிட்டான படம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா சிங்கம் 2 நினைக்கிறேன். சிங்கம் 2க்கு அப்புறம் என்ன படம் ஓடிச்சான்னு தெரில அவருக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு நல்ல ஒரு படம் தேட்டரில் ஹிட்டான படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த படத்தை எப்படியாச்சும் ஒரு பெரிய ஹிட் ஆகிக்கணும்ன்ற மாதிரி சூர்யா ரொம்பவே படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்துலையும் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்க. சிறுத்தை சிவா நம்ம அவர் ஒரு சென்டிமெண்ட் ரைட்டராக பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் மனுஷன் இறங்கி செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கிராண்டாக ஒரு பேன் இண்டியா படமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தை ஒரு பெரிய ரிலீஸாக அந்த படத்தை பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக்கும் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த படத்துடைய கிளிப்லாம் வந்துச்சு பார்த்தோம். கிளிப்லாம் பார்க்கும்போது கூட ஓகே தான். இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு யூகிக்கவே முடியல. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருஷம் கேப்புக்குள்ளே நடக்கிற ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்லேயும் அப்புறம் 500 வருஷம் முன்னாடி ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கதை எப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எப்படி செட் ஆக போகுது, அந்த படத்தை எப்படி காட்ட போகிறாரு, புலி மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து பெரிய தொல்லையாயிடும். ஸோ அதனால் வந்து அது எப்படி சிவா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு தெரியல. ஸோ ரொம்பவே நம்பியிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தேட்டர் ஹிட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து தீபாவளிக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹோப் இருக்குங்க. ஆனால் அஜித் கூட போது படம் எடுபடுமா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அஜித் படம்ன்றது ஒரு காட்டாறு, ஒரு புயல் மாதிரி. அவர் படம் வந்து மொக்கையாக இருந்தால் கூட அந்த ஓப்பனிங் கலெக்ஷனில் அவர் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து அஜித் சாருடைய பார்த்தீங்கன்னா வந்து பேட்டை கூட மோதினாரு, அப்புறம் வாரிசு கூட மோதினாரு. 2 படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் ஓப்பனிங் கலெக்ஷனில் அஜித் சார் படம் தான் டாப்பில் இருந்துச்சு. இப்போ ஒரு ரஜினி சார் அந்த ஒரு ஃபேண்டமே வேறு மாதிரி இருக்கும். விஜய் சார் அவருக்கு ஒன்று ஃபேன் பேஸ் இருக்குது. 2 ஃபேன் பேஸையுமே பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன் பேஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அஜித் சார் ஃபேன் பேஸ் வந்து இங்கே இருக்குது அந்த டிஎன் ஓப்பனிங் கலெக்ஷனில். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஃபேன் பேஸுக்கு எதிராக சூர்யா படம் வரும்போது அந்த படம் வந்து தாங்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஏன்னா வந்து ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து அந்த படத்தை பற்றி ஆகும்னு பேசினா தான் அது அப்படியே பிக்கப் போயிட்டு இருக்கும். நீங்கள் ஓப்பனிங்கே படுத்துச்சுன்னா அந்த படம் அப்படியே விட்டுருவாங்க, மக்களை விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதே சமயம் வந்து விடாமுயற்சிக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் கிடைக்கும், கங்குவுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் கிடைக்குன்ற ஒரு போட்டி இருக்குது. தேட்டர் ஓனர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் படம் தான் இருக்கும். ஏன்னா வந்து லாபத்தை எடுத்துடலாம், போட்ட காசை வந்து அள்ளிடலாம் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தேட்டர் ஓனர்ஸ் வந்து அப்படியே வந்து பிளான் பண்ணி தான் விடாமுயற்சி படத்தை அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கங்குவா படம், அதாவது சூர்யாவுக்கு வந்து ஒரு புதுமையான படமாக இருக்கிறதால ஸோ அந்த படம் வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் விடாமுயற்சி அளவுக்கு போனவங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா சூர்யாவுடைய ஃபேன் பேஸ் அப்படி எதற்கும் தெரிஞ்சு பாருங்க, நிறைய தேட்டரில் ஃபஸ்ட் நாளே ஆள் வரல அப்படின்ற மாதிரி ஷோவை கேன்சல் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஷோவை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய தேட்டர்ஸில் எதற்கும் தெரிஞ்ச படத்துக்கு. ஸோ அதுமாரி இருக்கும்போது அந்த படம் அப்படி ஒரு ஹீரோ வந்து அஜித் கூட போதும்போது அந்த படம் எப்படி வந்து அது கரெக்டாக மேட்சாக வருமா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஜித்தும் சூர்யாவும் மோதின படம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தீனாங்க. இதில் வந்து தீனா வந்து ஒரு தாறுமார் ஹிட்டு, ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான், நல்லா ஓடிச்சு. பட் இருந்தாலும் தீனா வந்து ஒரு தாறுமார் ஹிட்டு, அஜித் கரையிலே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் தீனா படத்தை. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா படம் கிடையாது, அது ஒரு விஜய் படம். அதில் செகண்ட் ஹீரோவாக சூர்யா வந்திருப்பாரு. ஏன்னா விஜய்க்கு தான் அதிகமாக அதில் வந்து ஃபோக்கஸ் கதையில் இருக்கும். ஸோ அந்த அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ சூர்யாலாம் வந்து ரொம்பலாம் பெரிய ஹீரோலாம் கிடையாதுங்க. ஆனால் அஜித் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஹீரோ தான். அப்போ வந்து ஒரு இடத்துல பொசிஷன் இருந்தார் அவர். ஸோ அதுக்கப்புறம் தீனா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் அஜித்தும் சூர்யாவும் மோத படம் தான் இந்த விடாமுயற்சியும் கங்குவாவும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 பேரும் போதுனா அந்த படத்தில் வந்து யார் ஜெயிப்பாங்க, எந்த படம் நல்லா இருக்கும்? 2 படமும் ஓடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சூர்யாவும் பாவம் கிட்ட வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு ஹிட் கொடுத்து தேட்டரில். ஸோ அவருக்கு வந்து ஒரு படம் நல்ல படம் ஓடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்குது. அதே சமயம் இந்த சமயம் வந்து விடாமுயற்சி ரொம்ப நல்ல படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்பவே வந்து அவங்களோட ஒர்க்கை போட்டு அவங்களோட டெடிகேஷனை போட்டு ரொம்பவே பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படமும் ஓடணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் மற்ற படங்கள் வந்து விடுதலை பார்ட் 2 இருக்கட்டும், கிஸ்ஸாக இருக்கட்டும், இளைச்சி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வர சான்ஸ் கிடையாது இப்போ சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தேட்டர்ஸ் இந்த 2 படத்துக்கு தேட்டர் கிடைக்காது. ஸோ அதில் எங்கே நடுவில் இதெல்லாம் பூத்து விட்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 சோலோவாக வந்தால் மட்டும்தான் மக்கள் அந்த படத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதேமாரி கிளாஸில் மாட்டிச்சுன்னா தட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து விடுதலை பார்ட் 2 அந்த கிளாஸ்களில் சிக்காமல் இருக்கிறது விடுதலை டீமுக்கே நல்லது. ஸோ அது வந்து பெரிய விடுதலை அவங்களுக்கு. அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு விடுதலை கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி கங்குவா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு, இதில் எந்த படம் நல்லா இருக்கும், எந்த படத்தை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.